ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டு கோயில் என்று நினைத்தால் வியப்பாக இருக்கிறது அல்லவா? 156 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் ஸ்ரீரங்கம் கோயில் பற்றி இன்று பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த கோயிலின் ராஜகோபுரம் 236 அடி உயரம் கொண்டது. இது தமிழர்களின் கட்டிடக்கலை திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமாம், 7 பிரகாரங்கள் கொண்ட இந்த கோயில் ஒரு சிறிய நகரம் போலவே காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு புனித மண்டலத்தை குறிக்கிறது என்பது சுவாரஸ்யமானது. மாம், இந்த கோயிலின் வரலாறு எப்படி தொடங்கியது என்று தெரியுமா? ஓ, அது மிகவும் சுவாரஸ்யமான கதை. இராமாயண காலத்தில் இராமபிரான் தனது குடும்ப மரபுரிமையாக பெற்ற ரங்க விமானத்தை விபீஷணனுக்கு பரிசளித்தார். விபீஷணன் அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவேரி நதிக்கரையில் தற்காலிகமாக வைத்தபோது அது அங்கேயே நிரந்தரமாக நிலைத்துவிட்டது. அப்படியா? அதனால்தான் இந்த இடம் இவ்வளவு புனிதமாக கருதப்படுகிறதா? ஆம், மேலும் இங்குள்ள ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமியின் சயனக்கோலம் மிகவும் அற்புதமானது. ஆதிசேஷன் மீது பார்க்கடல் அலைகள் போல சாய்ந்த நிலையில் காணப்படும் பெருமாளின் தரிசனம் பக்தர்களுக்கு அபூர்வமான அனுபவம். உண்மைதான். கோயிலின் முக்கிய விழாக்களில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் பிரசித்தி பெற்றது அல்லவா? நிச்சயமாக, மார்கழி மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் சொர்க்க வாசல் திறக்கப்படும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரமபத வாசல் வழியாக செல்வது மோட்சமடைவதற்கு சமமாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் கட்டிடக்கலை நுணுக்கங்கள் மிகவும் வியக்க வைக்கின்றன. சுவர்களில் உள்ள சிற்பங்கள் இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் காட்சிகளை விவரிக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த கோயில் ஒரு முக்கியமான கல்வி மையமாகவும் செயல்பட்டது. பல நூற்றாண்டுகளாக இங்கு வேத பாடசாலைகள் இயங்கி வந்துள்ளன. சமஸ்கிருதம், தமிழ் இலக்கியங்கள், வேதங்கள் போன்றவை கற்பிக்கப்பட்டன. வரலாற்று ரீதியாக பார்த்தால், முஸ்லிம் படையெடுப்புகளின் போது கோயிலின் விக்கிரகங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டன? அது மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு. விக்கிரகங்கள் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டன. பல நூற்றாண்டுகள் கழித்து மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்த கோயில் நம் பண்பாட்டின் தொடர்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ஆம், இது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, நம் கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றின் களஞ்சியமாக திகழ்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கும் முன் ஒரு முக்கியமான கேள்வி: நம் பாரம்பரிய கட்டிடக்கலையை எப்படி பாதுகாப்பது? மிக முக்கியமான கேள்வி. நம் அடுத்த தலைமுறைக்கு இந்த அற்புதமான கலைச்செல்வத்தை கொண்டு சேர்ப்பது நம் கடமை. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.